உறவுகளை மதிப்பேன். உறவு ஒரு சொத்து, குழந்தை ஒரு சொத்து, பணம் ஒரு சொத்து, தங்கம் ஒரு சொத்து, நிலம் ஒரு சொத்து. புரியுதுங்களா? படிப்பு ஒரு சொத்து, வேலை ஒரு சொத்து. இந்த சொத்துக்களை எல்லாம் நான் முறையா சம்பாரிப்பேன் ம். அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த 7:30 முடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, அடுத்து நீங்க தான் ராஜா. ஆஹா. அதே மாரி இந்த 7:30 முடிஞ்சுட்டு வர நேரத்துல வாய்ப்பு இருந்தா ஒரு முறை காசி போயிட்டு வாங்க. இல்ல ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. ஓ. காசி, ராமேஸ்வரம் போயிட்டு இந்த 7:30 முடிஞ்ச நேரத்துல 10 பேருக்கு நீங்க இப்ப காசி போறீங்கன்னா, காசியிலருந்து அன்னபூர்ணி சிலை ஒரு பிளேட் இருக்கும். ஒரு மொத்தமாவே ஒரு ரூ. 100 ரூ. 150 வரும். அன்னபூர்ணி குட்டியோண்டு ஒரு அன்னபூர்ணி ஒரு சிலை. ஒரு 10 பேருக்கு வாங்கிட்டு வந்து தானம் குடுங்க. தானம் ஆமா. குடுக்கலாம். ஓகே. அவங்களுக்கு என்னைக்குமே இந்த வயித்துக்கு பஞ்சனம் வராது. அன்னபூர்ணி சிலை வாங்கிட்டு வந்து 10 பேருக்கு தானம் குடுங்க. அதே மாரி இதுக்கு போனா காசிக்கு போனாலும் சரி, ராமேஸ்வரம் போனாலும் சரி போயிட்டு வாங்க. அதே மாரி வருஷத்துல ஒரு முறையேனும் காசியோ, ராமேஸ்வரமோ போகணும் அப்படின்ற மனசுல வச்சுக்கோங்க. ம். ம். வருஷத்துல ஒரு முறை. அப்படி காசி, ராமேஸ்வரம் போ முடியலப்பா, திருவண்ணாமலை போணும். இதெல்லாம் நீங்க ஒழுங்கு பண்ணிக்கணும். ஆன்மீகம், உழைப்பு, ஒழுங்கு. இது 7:30 நம்ம கத்துக் குடுத்துச்சுடா அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, வாழ்நாள்ல கஷ்டமே வரும். எப்போதுமே 7:30 எங்க குருநாதர் எனக்கு சொல்லிக் குடுத்த விஷயம் என்னன்னா, 7:30 புடிக்கிறதுக்கு முன்னாடியே செம திமிரா இருப்பான் ஒருத்தன். 7:30 புடிச்சோனே நான் அடிச்சு, அடிச்சு திமிரெல்லாம் ஒழிச்சு, நான் தான்ட்டு இருக்கிற அகம்பாவத்தெல்லாம் அழிச்சு, எல்லாமே இறைவன் அப்படின்ற நிலைக்கு கொண்டு வருவான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இனிமேல் இறைவன், உழைப்பு, அர்ப்பணிப்பு, சேவை அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வரணும். ஓகே. அப்படி வந்துட்டா இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்கும்.